இன்றைக்கி அடித்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா இதுதான். பிராவோ ஸ்ட்ரைக்கில் ஒயிட் கலர் ஃப்ராகு 10 கரெக்டாக செடிக்கு நடுவில் அடித்ததுனால நம்மளால் எடுக்க முடியல. பார்ப்போம் ஏதாச்சும் அடிக்குதான்ட்டு. இங்கே வரையா? போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு கேஸ்டிங்லேயே ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஆனால் மீனை பார்த்தோன்னா இப்போ மிஸ் ஆகிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. போட்டு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கு சின்ன மீன் நினைக்கிறேன். சொன்னல சின்ன மீன் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரோ. இங்கே வரேன். நல்ல சைஸு. உள்ளேருந்து வந்து அடிச்சுது. நம்மளால் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு புல் இருக்குது. பார்ப்போம். நல்லா எடுத்துருக்கு ஃப்ராக் வாயில். ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. எடுக்க விட மாட்டேது வாயிலேருந்து. மக்களை நீங்கள் போட்ட மீன் பார்த்தீங்கன்னா இதான். எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராம் இருக்கும். சரி, இதை நம்ம கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப சின்ன மீன். சரி வாங்க தண்ணிக்குள்ளே விட்டுடலாம். போயிடுச்சு. ஃப்ராகை தட்டி விட்டு போகுது. ப்ரோ. ஃப்ராகை தட்டி விட்டு போகுது. நெஞ்சு கண்ணுன்னு தான் நினைக்கிறேன். வருதான் பார்ப்போம். செகண்ட் ஸ்ட்ரைக். ஓய் மக்களே, ஸ்ட்ரைக் வந்துச்சு. சைஸ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். போட்டு செக் பண்ணுவோம்.
ஸ்பாட்டு தரமாக இருக்குது, வச்சு பார்ப்போம். கார்னரில் ஒரு மீன் வச்சு பார்த்தீங்களா, நம்ம அடுத்து அங்கே டார்கெட் பண்ணுவோம். பக்கத்தில் அந்த ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆயிடுச்சு. சின்னதாக பேச தெரில, ஆனால் ஏதோ ஒன்று அச்சிச்சு. ஓரளவுக்கு சைஸ் தான், சைஸ் ஓரளவுக்கு சைஸ். புரியல, நல்ல சைஸ். அப்படியே கையில் எடுத்து காட்டு. நல்ல சைஸ் தான், 1/2 கிலோ தாராளமாக இருக்கும். தண்ணியில் எகிரிட்டு வர அப்படி பிடிச்சிக்கிற தலை, நல்ல சைஸ். மக்களே, இது பார்த்தீங்கன்னா 2வது மீன். நல்ல சைஸ் தான், எப்படியும் ஒரு 1/2 kg இருக்கும். இருந்தாலுமே தண்ணியில் விட்டுடலாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பருவம் மாதிரி இருக்குது. இங்கே விட்டுலாம் நம்ம பிரதர் சொன்னார். சரி, இது கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். போயிட்டு வா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.